ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவி சங்கர் vlogs. வாங்க நம்ம இப்போ சீக்ரெட் சௌமி நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம கேரட் கட் பண்ணிக்கலாம். ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம பீன்ஸ் கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம். அதுவும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அடுத்தது முட்டைக்கோஸ் கட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு ஸ்லைஸாக. இப்படி கட் பண்ணிக்கோங்க ஸ்லைஸாக. அடுத்தது நூக்கல் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பிடிச்ச வெஜிடபிள் போட்டுக்கலாம். இதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. அடுத்தது காலிஃப்ளவர் கட் பண்ணிக்கலாம். இதுவும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நூடுல்ஸ் இப்போ அடுப்பில் பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கலாம். நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நூடுல்ஸ் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷம் கழிச்சிட்டு அதை எடுத்துக்கலாம், வடித்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வெந்துருச்சு. அதை தனியாக எடுத்துக்கலாம். தனியாக வடித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்தாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. அடுத்தது பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டாச்சு. நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கிளறி விடுங்க. அடுத்தது வெஜிடபிள் போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விடுங்க. அடுத்தது கேரட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பீன்ஸ் போட்டுக்கலாம். நூக்கலையும் போட்டுக்கலாம். காலிஃப்ளவரையும் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
அடுத்தது மசாலா பவுடர் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலரி விட்டுக்கலாம். அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்தது சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். அடுத்தது டொமேட்டோ கெச்சப் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது மேகி போட்டுக்கலாம். நூடுல்ஸ் உள்ள போட்டுக்கலாம். நூடுல்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.